வணக்கம் நண்பர்களே, லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களுக்கு பகிருங்கள். நாம் இணைந்து பயணிப்போம். லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறோம். நான் வணக்கண்ணா. வணக்கம் சின்ன. நான் சமீப காலமாக இல்லை, ரொம்ப நாளாகவே தேவேந்திர குல வேளாளர்கள் எங்களை பட்டியல் வெளியேற்றம் பண்ண சொல்லி கேட்டாங்க. அதுக்கப்புறம் பெயர் மாற்றம் கேட்டாங்க. இந்த பெயர் மாற்றம் ஒரு வழியாக போராட்டத்துக்கு அப்புறம் பெயரை மாற்றிட்டாங்க. இப்போ பட்டியல் வெளியேற்றத்தை அவங்க ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்காங்க. இதனால் நாங்கள் நிறைய பாதிக்கப்படுறோம், சமூகத்தில் எங்கள் மேலே ஒரு இழிவான நிலை இருக்குது, அதனால் எங்களுக்கு பட்டியல் வெளியேற்றம் கொடுத்து எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி எங்களுக்கும் ஒரு அமைப்பு, ஒரு அட்டவணையில் எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்கண்ணா. இது எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்? இது செய்கிறது சரியா? இதனோட உங்களுடைய பார்வை என்னென்ன? இல்லை, சரியான்னு கேட்குறீங்க. சரியான்னு கேட்டால் அதுக்கு நேரடியாக பதில் சொல்லணும்னா நான் 100% அது சரி அப்படின்னு. ஏன்னா இந்த அட்டவணை பிரிவினர், அப்புறம் பிற்படுத்தப்பட்ட பிரிவினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவினர், இன்னும் ஒவ்வொரு செக்ஷனையும் அந்த சாதிய பின்புலங்கள், இந்த சமூகங்கள்லாம் கடந்து வந்த பாதைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தொடர்ந்து கொஞ்சம் வாசிச்சுட்டு வரேன், ஆய்வு பண்ணிட்டு வரேன். அதோடு சேர்த்து பல்லர் அப்படிங்கிற இடத்துல இருந்து தேவேந்திர குலராக மாறணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு துடிப்பு அவர்கள் மாறின அந்த காலத்தில் இருந்தே நான் அதை இந்த விஷயங்களை கவனிச்சுட்டு வரேன். ஆரம்பத்தில் நானும் வெறுமனே பேரை மாற்றினா எப்படி என்ன சார் ஆகும் அப்படிங்கிற ஒரு பொது புரிதலோடு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் அதை தேடி படிக்க ஆரம்பிக்கும்போது மற்ற சமூகங்கள் எப்படி நகர்ந்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் கவனித்து பார்க்கும்போது அதை பார்க்கும்போது தேவேந்திர குல வேளாளர்கள் அப்படிங்கிற பெயர் மாற்றம் சரி, தேவேந்திர குல வேளாளர்கள் அட்டவணை பிரிவிலிருந்து வெளியேறுவதும் சரி, அந்த அவர்கள் தான் பேசி முடிவு பண்ணும் வெளியேறு அப்படின்ட்டு. அதை ஆதரித்து பலரும் தேவேந்திர குல வேளாளர்களுடைய அந்த கோரிக்கை எழுந்தபோது தீவிரமானது. கடந்த 2019 தேர்தல் நினைக்கிறேன், அதுக்கு முன்னாடி ரொம்ப முன்னாடி இருந்தே அவங்க கோரிக்கை, நீண்டகால கோரிக்கை. இது 2019 காலகட்டத்தில் கொஞ்சம் தீவிரமானது. அதுக்கேற்றப்பல அரசியல் சூழலெல்லாம் இருந்தது. அந்த கோரிக்கையை வலியுறுத்தி தேர்தல் ஒட்டி அந்த கோரிக்கை அதிகமாக்குனாங்க. அதுக்கேற்றப்பல சூழல் அமைஞ்சு மோடி வந்தார், குருமூர்த்தி பின்னணி அப்படி இப்படின்னு நிறைய காரணங்கள் உண்டு வைங்க. அந்த காரணங்கள்லாம் என்னவோ இருந்து போட்டோம், நமக்கு தேவை ரிசல்ட்டு. பல்லருங்கிற பேர் தேவேந்திர குலராக மாற்றப்படணும், அட்டவணை பிரிவிலிருந்து வெளியேறணும் அப்படிங்கிற ரிசல்ட்டு. அதில் முதற்கட்ட பயணமான பெயர் மாற்றம் வெற்றிகரமாக நடந்தது. அந்த பெயர் மாற்றத்துக்கு பலரும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஆனாலும் வெற்றிகரமாக பெயர் மாற்றம் நடந்தது. இப்போ அவங்க அட்டவணை பிரிவிலிருந்து வெளியேறணும் அப்படிங்கிற கோரிக்கையில் தீவிரமாக இருக்காங்க. இதை நான் 2016 அந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் இந்த சமூக மக்களுடைய கோரிக்கையை ஆதரித்து கட்டுரை எழுதியிருக்கேன், விரிவாக எழுதியிருக்கேன். இந்த சமூக மக்களுடைய கோரிக்கையும் அந்த உளவியல் சிக்கல், உளவியல் பார்வையிலிருந்தும் இடஒதுக்கீடு நம்ம நினைக்கிறோம்ல, இடஒதுக்கீடு சமூகங்கள் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பங்களிப்பாக இருக்குது, எல்லாரையும் கை தூக்கி விடுறதா நினைக்கிறோம்ல, அந்த இடஒதுக்கீடு எப்படி இந்த சூழலில், இந்த சமூக சூழலில் அது இடஒதுக்கீடு எப்படி ஒரு பின்விளைவை உண்டு பண்ணுது அப்படிங்கிற கோணத்தில் ஒரு கட்டுரை ஆதரிச்சிருந்தேன். அந்த கட்டுரையினுடைய முழு இது என்னென்னா, தேவேந்திர சமூகத்துடைய கோரிக்கை நியாயமானது, அவர்கள் அட்டவணை பிரிவிலிருந்து வெளியேற விரும்பினால் அதை 100% ஆதரிக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை தான். இப்போ அதில் இந்த இடஒதுக்கீடு கோணத்துலேருந்து நம்ம பார்ப்போமே. இப்போ அடிப்படையில் நம்ம சில விஷயங்களை தெளிவுபடுத்திக்கணும். நம்ம இடஒதுக்கீடுக்கு எதிரானவர்கள் அல்ல. 100% நான் இடஒதுக்கீடுன்னு கூட அதை சொல்லக்கூடாது. நியாயப்படி அதை இடப்பங்கீடு அப்படின்னு சொல்லணும். 100% இருக்காங்க மக்கள். அதில் பெரும்பான்மையான மக்கள் ஒரு இடத்தை பிடிச்செடுக்கும்போது அதை பகிர்ந்து எல்லா சமூக மக்களும் அவர்களுடைய மக்கள் தொகைக்கேற்ப நம்ம பிரித்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான அடிப்படையில் தான் இந்த இடப்பங்கீடு அப்படிங்கிற ஒன்று கொண்டு வரப்பட்டது. இடப்பங்கீடு அப்படிங்கிறது சாதியை ஒழிக்க கொண்டு வரப்பட்டதல்ல. இடப்பங்கீடோ அப்படிங்கிறது இங்கே நினைக்கிற மாதிரி அது சாதியை இடஒதுக்கீடு வேறு, சாதிய கட்டமைப்பு வேறு. ஆனால் ஒரு கீழே இருக்கிறவனை கை தூக்கி விடுறதுக்கு இந்த இடப்பங்கீடு அவசியமானது. அது அவசியமானது. அம்பேத்கர் அவர்களுடைய பெரும் முயற்சியால், அவருக்கு முன்னாடியும் கூட வெள்ளையர்கள் காலத்திலே அது நடைமுறையில் இருந்தது தான். அம்பேத்கர் அதை முறைப்படுத்தி சட்டமாக்கி கொண்டு வந்தார். இப்போ இந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பின்விளைவுகளை உண்டு பண்ணுது அப்படிங்கிறத பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம இதை தெளிவுபடுத்தினோம். நம்ம இடஒதுக்கீடு எதிரானவர்கள் அல்ல, இடஒதுக்கீடு அனைவருக்கும் அவசியமானது. இன்றைக்கி EWS அப்படிங்கிற எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படிங்கிற பொது பிரிவில் இருக்கிறவர்களுக்கும் இடஒதுக்கீடு இருக்குது. ஆக இடஒதுக்கீடுன்னு வந்துட்டால் எல்லாரும் பொது பார்வையில் என்ன ஆயிருதுன்னா, எல்லாருமே இடஒதுக்கீடு பெறுறாங்க, இடப்பங்கீடு பெறுறாங்க, எல்லாருமே இடஒதுக்கீட்டில் தான் உள்ளவே போகிறாங்க, எல்லாருமே போகிறாங்க. ஆனால் நீங்கள் ஒரு இடஒதுக்கீடு சம்மந்தமான உரையாடல் இதெல்லாம் வந்துட்டால் பாருங்களேன், அதை டக்குன்னு
எஸ்சிகள்லாம் இடஒதுக்கீடுல வந்துடுறாங்க சார், அவங்களுக்கு என்ன சார் கோட்டா இருக்குது சார். அது எப்படி சார் எல்லாரோட பார்வையும் அப்படியே போகுது, அந்த பக்கமே போகுது. நிறைய நானும் கேட்கணும்னு நினச்சேன். இடஒதுக்கீடுனா ஸ்ட்ரைட்டாக மக்களுக்கு பார்வை என்னன்னா எஸ்சி எஸ்டி தான், அவங்களுக்கு தான்ப்பா இடஒதுக்கீடு, அவங்களுக்கு தான்ப்பா உள்ளே போகிறாங்க, நமக்கு ஒன்றுமே நம்ம இடஒதுக்கீட்டில் தான் இருக்கோம் அப்படிங்கிற புரிதல் இங்கே நிறைய பேருக்கு இல்லை. பெருவாரியாக வந்து பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கும் இல்லை. இந்த மக்களுக்கு இந்த பிரச்சனை வர்றதுக்கு என்ன காரணம்னா அங்கே வந்து போட்டி குறைவாக இருக்குது, இங்கே போட்டி அதிகமாக இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த அந்த மாதிரி காரணங்கள் இல்லை. அப்படி கிடையாது, போட்டியே வந்து இங்கே அதிகம். அதாவது அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது 18%. பெரும்பான்மையான இடஒதுக்கீடு யாருக்குன்னு பாருங்க, பிசி எம்பிசியை சேர்ந்தவங்களுக்கு தான். மொத்தத்தில் சென்ட்ரல் கோட்டா படி பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் கேட்டகரி, அப்புறம் வந்து ஓபிசி, அதை மொத்தமாக எல்லாத்தையும் பிரிச்சிடுறாங்க. இங்கே தான் நம்ம வந்து பிசி எம்பிசி பிரித்து எல்லாருக்கும் வச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கோட்டாவில் இட பங்கீடு இருக்குது, எல்லாருக்குமே அந்த சலுகைகள் உண்டு. சலுகைன்னு கூட சொல்லுங்க, அது ஒரு உரிமை சார்ந்த அந்த சமூகத்துக்குன்னு உரிமை இடஒதுக்கீடு இருக்குது. ஆனால் எல்லாருக்குமே இந்த பொதுமை இப்போ நீங்கள் சொன்ன அதே பார்வை தான் எல்லாருக்குமே. இடஒதுக்கீடு அப்படின்னா வந்து அது எஸ்சி எஸ்டி அப்படின்னு. அதுக்கு ஒரு காரணமும் இருக்கலாம். ஒரு ஆரம்ப காலத்தில் முதல்ல வந்து இந்த கோட்டா சிஸ்டம் வந்து இது தீவிரமாக இது பண்ணப்பட்டப்போ முதல்ல இவர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டதுனால அது பொது புத்தியில் பதிவு செய்யப்பட்டது. அதுக்கு பின்னாடி நமக்கு கோட்டா இருக்குது, நம்ம 27 உள்ளே போகிறோம், 20 நம்ம உள்ளே போகிறோம், நமக்கு 20% இருக்குது, 27% இருக்குது அப்படிங்கிற புரிதல் வந்து அதை பயன்படுத்தக்கூடிய மக்களுக்கு தெரியலை அல்லது அவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படவில்லை. அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா, தான் ஏறி வந்த ஏணியை மிதிக்கிறான். நம்ம எந்த கோட்டா சிஸ்டத்தின் மூலமாக தான் வர்றோம், மேலே வர்றோம். ஏன்னா வேற ஒருத்தன் வந்து வெறும் குறைவான மக்கள் தொகையை கொண்டவர்கள் அந்த பெரும்பான்மையான இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. அதை சமன் செய்கிறதுக்கு இவர்களுக்கு ஒரு ஏணி கொடுத்து மேலே ஏற்றி கூப்பிட்டு போகிறாங்க. ஆனால் இவன் ஏணியில் ஏறிக்கிட்டு இருக்கவனுக்கே வந்து அறிவில்லை, தான் அந்த சிஸ்டத்தில் தான் ஏறிக்கிட்டு இருக்கோங்கிறதே தெரியாமல் அவன் அந்த ஏணியை உடைக்கிறதுக்கான வேலைகளை செய்கிறான். அதை செய்கிறதுக்கு என்னென்னா அவனுக்கு இவனை பார்த்து ஒரு காழ்ப்பு வருது. இன்னொருத்தன் தன் பக்கத்தில் தன் கூடவே இன்னும் ஒரு கஷ்ட நிலையில் இருந்தவன், அவன் என்னடா நேற்று வரைக்கும் வயலில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான், இன்றைக்கி வந்து படித்தான், வந்து கோட்டாவில் வந்து வேலையில் போயிட்டான், கவர்மெண்ட் ஆகிட்டான் அப்படின்ற அடிப்படையில் இந்த மன உளவியல் வந்து ரொம்ப சிக்கலானது. அவன் படித்தான், இடஒதுக்கீடு கிடைச்சிச்சு, கை தூக்கி விட்டாங்க, மேலே வந்தான், வேலைக்கு போயிட்டான். நீயும் படி, இடஒதுக்கீடு உனக்கே இருக்குது, படித்து மேலே வா, இதெல்லாம் புரிதலாக இருக்க முடியும். ஆனால் இவனுக்கு எல்லாம் இவனை பார்த்து எரிச்சல், எஸ்சி எஸ்டி செக்ஷன் மேலே இவனுக்கு ஒரு எரிச்சல் இருக்குது. அந்த எரிச்சல் வன்மம் வந்து என்ன ஆகுதுன்னா டோட்டல் கோட்டா சிஸ்டத்தின் மேலே இவனுக்கு வந்து இருக்குது. இவன் அந்த கோட்டா சிஸ்டம் தான் இருக்கான், இவன் தெரியல, அது தெரியல இவனுக்கு. நீங்கள் இங்கே கேளுங்களேன், பெருவாரியாக அந்த கோட்டா சிஸ்டத்துக்கு எதிராக பேசுகிறவங்ககிட்ட கேளுங்களேன். அவன் அந்த சமூகத்தில் அந்த கோட்டாவில் தான் அவன் படிச்சுக்கிட்டு இருப்பான், அந்த கோட்டாவை பயன்படுத்திக்கிட்டு இருப்பான், அந்த கோட்டாவில் தான் அவன் காலேஜ் சீட் வாங்கியிருப்பான், அந்த கோட்டாவில் தான் அவன் ஸ்காலர்ஷிப் வாங்கியிருப்பான். ஆனால் அவனுக்கு அந்த கோட்டாவில் இருக்குங்கிற அறிவே அவனுக்கு தெரியாது. அவனை பொறுத்த வரைக்கும் பொது புத்தியில் மூளையில் பதிவு செய்யப்பட்டது என்னென்னா, கோட்டா அப்படின்னாலே அது வந்து எஸ்சி எஸ்டி அப்படிங்கிற பதிவாகிடும். இந்த சிக்கல்ல இருந்து தான் வந்து தேவேந்திரகுல சமூக மக்களினுடைய உளவியலை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ தேவேந்திரகுல சமூக மக்கள் அட்டவணை பிரிவில் ஒரு பெருவாரியாக கொஞ்சம் பொருளாதாரியிலையும் கல்வி பின்புலத்திலையும் கொஞ்சம் மேலே வந்துட்டாங்க. ஆனால் மேலே வந்தாலும் அவர்களுக்கு முன்னாடியே கூட வந்து வட மாவட்டத்தில் பறையர்களும் அவர்கள் அரசியல் இரட்டைமலை சீனிவாசன் போன்றவர்களும் வந்து அரசியல் தெளிவு இருந்தாலும் கூட இடையில் அவர்களுக்கு ஒரு சுணக்கம் முழுமை போச்சு. அவர்களுக்கு ஒரு அரசியல் தலைமை, தெளிவான தலைமை இல்லாத அமையலை, இதாகிடுச்சு. ஆனால் தேவேந்திர சமூகம் தென் மாவட்டத்தில் அது வந்து ஒரு பெரும்பான்மையாக இருக்கிற சமூகம். ஒரு அரசியல் பயணத்தில் அதாவது சமூகத்துக்கு ஒரு அரசியல் கட்சி இருக்கிறது முக்கியம் இல்லை, அந்த சமூகம் அரசியல் விழிப்புணர்வோடு இருக்கிறது மிக முக்கியமானது. அப்படி விழிப்புணர்வோடு இருக்கிற சமூகங்களில் மிக முக்கியமானதை வந்து நான் வந்து நாடார் சமூகத்தை சொல்வேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து அந்த மாதிரியான ஒரு மேலே வர்ற துடிப்போடு இருக்கிற ஒரு சமூகமாக தேவேந்திர சமூகத்தை சொல்லலாம். அரசியல் பதவிகளில் அல்லது இந்த படிப்பு கோட்டை இதெல்லாம் முடித்து முக்கியமான அரசு அலுவலக பணிகளில், உயர்ந்த பொறுப்புகளில் இப்படி வந்து பார்த்திங்கன்னா பெருவாரியாக அட்டவணை பிரிவில் தேவேந்திர சமூகத்து இளைஞர்களும் அந்த சமூகத்தவர்களும் அதிக அளவில் இருக்கிறாங்க. இப்போ என்ன இதாகுதுன்னா, உளவியல் ரீதியாக என்ன படித்து மேலே வந்து 1 மார்க்கு தான், 1 மார்க் 2 மார்க் தான் வித்தியாசம் வருது. அந்த 1 மார்க் 2 மார்க்கில் மேலே வந்தாலும் கூட அவர்களுக்கு வந்து கடைசியில் என்ன இருந்தால் இவன் கோட்டாவில் வந்தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எஸ்சி தானே, கடைசியில் இவர் டாக்டராக இருப்பார், ஐஏஎஸ்ஸாக இருப்பார், இல்லை ஒரு பெரிய நிறுவனம் வச்சுருப்பார், என்ன வச்சுருந்தாலும் சரி கடைசியில் வந்து ஒரு வார்த்தையில் வந்து கோட்டாவில் வந்தவன் இல்லை எஸ்சி சாரு அப்படின்னு முடிச்சிடுறாங்கன்னொன்னே அது வந்து அந்த சமூக மக்களுக்கு மிகப்பெரிய உளவியல் சிக்கலை உண்டு பண்ணுது. அதுக்கு நான் ஜென்ரலே வந்துட்டு போயிடுறேன்.
இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வடக்கெல்லாம் குஜர்களுடைய போராட்டம்லாம் பெரிய அளவில் நடக்கும். ரயிலை கவுக்குறதுல ஆரம்பித்து தாண்டவத்தை உருந்து பொருள் ஆரம்பித்து பெரிய அளவில் வன்முறை சார்ந்த போராட்டங்கள் நடக்கும். தமிழகத்துலேயும் கூட அந்த மாதிரியான போராட்டங்கள்லாம் நடந்தது உண்டு. தங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும், கூடுதலாக இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லி போராடுற சமூகங்கள் தான் வந்து இந்தியா முழுக்க இருக்குது. ஆனால் தங்களுக்கு இங்கே ஒரு இடஒதுக்கீடு இருக்குது, எங்களுக்கு இந்த இடஒதுக்கீடு வேணாம்ப்பா, எங்களை சுயமரியாதையே இருக்க விடுங்க, எங்களை இந்த இடஒதுக்கீடு வந்து நாங்கள் எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் எங்கள் காலை பிடிச்சி பின்னாடி இழுக்குது அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை ஒரு சமூகம் எழுப்புதுன்னா அது தேவேந்திர சமூகம் தான். இந்த கோரிக்கையை வந்து என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, இவங்க அரசியல்வாதிகளுடைய அந்த சமூகத்தை சேர்ந்த அரசியல்வாதிகளுடைய நகர்வுகளை வச்சு இது சங்கிகளின் கோரிக்கை அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி எடுக்கவே கூடாது. இது ஒரு சமூகத்தின் சுயமரியாதை சார்ந்த பயணம். அந்த சமூகம் தங்களை வந்து என்ன நாங்கள் படித்து மேலே வரணும், அதை நாங்கள் பார்த்துக்கிட்டோம், படித்து மேலே வந்து நாங்கள் பார்த்துக்கிட்டோம், எங்களை வந்து என்னன்னாலும் வேறு செக்ஷனில் இருக்கிறவன், ஒரு பிசியில் இருக்கவன, ஒரு எம்பிசியில் இருக்கவன அப்படி சொல்ல மாட்டேங்க, நீ கோட்டாவில் வந்துட்டான்னு சொல்ல மாட்டேங்கல்ல. நான் வந்து வெறுமனே எஸ்சி செக்ஷனில் இருக்கவனை மட்டும் தான் நான் சொல்கிறேன். அது பெரும் சுமையாக இருக்குது. நான் படித்து தான் மேலே வரேன், படித்து தான் வரேன், ஒரு மார்க்கும் உனக்கும் எனக்கும் ஒரு மார்க் வித்தியாசம் இருக்கலாம் அப்படின்னு அவன் வந்து பெயின் ஆகிறான் உளவியலில். அப்போ இதுக்கு ஒரே தீர்வு என்னவாக இருக்குன்னு பார்க்குறான். பொது தளத்தில் இருந்த பேர் வந்து பல்லருங்கிற பேர் வந்து இதாகிடுச்சு. அப்போ அந்த பல்லர் பேர் தூக்கு, அப்போ வந்து நம்ம தேவேந்திர குல வேளாண் பேர் மாற்றியாச்சு. இப்போ ஆனால் வந்து எஸ்சி கிடையாது, என்ன பேர் மாற்றினாலும் எஸ்சி அப்படின்லாம் போய் முடியுது. ஸோ அப்போ அதுலேருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னு பாருங்க. இந்த கோரிக்கையில் நியாயம் இருக்கா இல்லையா? ஒரு சமூகம் எங்களுக்கு கோட்டா வேணாம்ப்பா, என்ன வந்து அடிப்படையில் மனித உளவியல் என்ன, நான் மேலே வரணும், நான் ஒன்றை விட நான் எந்த வகையிலும் கீழானவன் இல்லை, என்னை விட நீ எந்த வகையிலும் உயர்ந்தவன் இல்லை, நான் யாரை விடவும் உயர்ந்தவன் இல்லை, யாரை விட கீழானவன் இல்லை, என்னை விட யாரும் உயர்ந்தவனும் கிடையாது. இதெல்லாம் வந்து இது அப்போ சமத்துவத்தை நோக்கி பயணிக்கிறது தானே இது. ஒருத்தன் எஸ்சியாக இருந்தால் அவன் காலம் முழுக்க எஸ்சியாகவே இருக்கணுமா? நீங்கள் சொல்கிற மாதிரி தேவேந்திர குல வந்து பட்டியல் வெளியேற்றன்னு கேட்குறாங்கன்னு வச்சுங்க. இப்போ வட மாவட்டத்துலேயும் அதே மாதிரி மக்கள் இருக்காங்க, பறையர் சமூக மக்கள் இருக்காங்க, அங்கே அந்த மக்கள் இருக்காங்க, நிறைய செக்ஷன் அதான் இருக்காங்க. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இங்கே வட மாவட்டத்தில் பறையர் சமூக மக்கள் மத மாற்றத்தை நம்பி கிறிஸ்தவத்துக்கு போனாங்க. அவங்க இப்போ வந்து பிசியில் தான் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி அதே சுயமரியாதை கிடைச்சிருச்சா? அவங்க அப்படியே தானே இருக்காங்க. அவங்க மதம் மாறினாலும் அவங்க பிசி செக்ஷன் போனாலும் அவங்க வந்து தங்களை வந்து அவங்கள வந்து பறையர்களாக தானே மற்றவங்கள அவங்க அடையாளப்படுத்துகிறாங்க. அவங்களுக்கு அது எதுவும் மாறலையே. இல்லை அதுதான் இப்போ என்னென்னா, ஒரு சமூக வளர்ச்சி அப்படிங்கிறது வெறுமனே பொருளாதார ரீதியில் மேலே வர்றது மட்டும் கிடையாது. அதே சமயம் மத மாற்றத்தில் 2 கோணம் இருக்குது. இந்தியாவில் மத மாற்றத்தில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ மதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பேர் வாரியாக ஆர்சி, நிறைய சபைகள் இருக்குது, நிறைய பிரிவுகள் இருக்குங்களா. பொதுவாக நம்ம கிறிஸ்தவர்கள்னு எடுத்துக்கிடுவோமே. இந்தியாவில் கிறிஸ்தவ மதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு வந்து பேர் தான் கிறிஸ்தவ மதம். அது வந்து இன்னொரு இந்து மதத்தின் வடிவத்தின்படி தான் அது வந்து இயங்கியலாக இருக்குது. அதாவது மண்ணுக்கேற்ற மார்க்சியம்னு ஒன்று இருக்கா இல்லையான்னு தெரியாது, ஆனால் மண்ணுக்கேற்ற கிறிஸ்தவம் இருக்குது. மண்ணுக்கேற்றபடி அந்த கிறிஸ்தவம் தன்னை வந்து உருமாட்டிக்குது. இப்போ இங்கே இருக்க பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவத்துக்குள்ளே வந்து ஒரு நாடார் வர்றார், ஒரு செட்டியார் வர்றார், ஒரு பிள்ளைமார் வர்றார், ஒரு கோனார் வர்றார், ஒரு பறையர் வர்றார், இப்படி வர்றாருன்னு வைங்களேன். இவன் கிறிஸ்தவத்துக்குள்ளே வந்தால் கிறிஸ்தவன்னா தானே வரணும். இவன் கிறிஸ்தவத்துக்குள்ளே வந்தாலும் இங்கே இருக்கிற செட்டப்புக்கு ஏற்றாப்புல கிறிஸ்தவம் தன்னை தகவமைச்சிக்கிறதுனால அது என்ன பண்ணுது, கிறிஸ்தவ நாடார், கிறிஸ்தவ பிள்ளைமார், கிறிஸ்தவ செட்டியார், கிறிஸ்தவ பறையர், இப்படி சொல்லியே சொல்கிறாங்க. இப்படி தான் ஆயிடுது. அப்போ அந்த மத மாற்றம்ங்கிறது வீண். இப்போ தென் மாவட்டத்தில் ஒரு புகழ்பெற்ற ஒரு சபை, அதுக்கு பேர் வந்து டவுசர் சர்ச்சுன்னு நினைக்கிறேன். அந்த சர்ச்சு இவர் தமிழ்ச்செல்வன் கூட அது சம்மந்தமாக ஒரு கதையோ ஒரு உரையாடல் வந்து சொல்வார். அது என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டவுசர் சர்ச்சுங்கிறது எப்படி உருவாச்சு அப்படிங்கிறதுக்கு அந்த இது பார்த்தீங்கன்னா, நாடார் சமூகம் சாணார்லேருந்து நாடாராக அவங்க மாறி இதாகிறாங்க, கிறிஸ்தவத்தை தழுவுறாங்க. அதே மாதிரி பிள்ளைமார் சமூகமும் வருது, கிறிஸ்தவத்துக்கு மாறுறாங்க. இப்போது அந்த நுழைவாயில் வந்து 2 பேருக்கும் ஒரே நுழைவாயிலாக இருந்தால் அது வந்து தங்களுக்கு 2 பேரும் கிறிஸ்தவத்துக்கு போகிறான், தேவனின் பிள்ளைகளாக மாறுறாங்க 2 பேருமே. ஆனால் தாங்கள் ஒரே வழியாக உள்ளே போகக்கூடாதுங்கிறதுக்காக அப்போ அவங்களும் நாங்களும் ஒன்றா அப்படிங்கிற குரல் 2 தரப்புல இருந்தும் நாடார்களில் வந்து அப்போது வாழ்நிலையிலையும் சமூக நிலையிலையும் இதாக பார்க்குறாங்க பிள்ளைமார்கள்.
அப்போது 2 பேரும் ஒன்றா அப்படிங்கிற கலகம் உருவாகுது. அப்போ 2 பேருக்கும் 2 வாசல் வச்சு 2 வாசல் வெளியே வந்து நடுசில் ஒரு டவுசர் மாதிரி நம்ம கால் சட்டை போடுறோம்ல, அதனால தான் அதுக்கு டவுசர் சர்ச். கிறிஸ்துவம் தன்னை மாற்றிக்கிச்சு. ஆமாம், இப்படி அதை திருத்தம் இல்லை இவங்கள. அதே மாதிரி தான் இவன் வந்து கோவிலில் மொட்டை போட்டுக்கிட்டு இருந்தான். அப்போ கிறிஸ்தவம் வந்து என்ன பண்ணுது, வா இங்கே வா மேரியம்மனுக்கு மொட்டை போடு, அங்கே மாரியம்மனுக்கு மொட்டை போட்டு அங்கே மேரியம்மன் போடு, அவ்வளோதான். அங்கே தேரில் மாலை, அங்கே ஜபமாலை. ஆமாம், அங்கே தேர்களுக்கு அங்கேயும் ஒரு தேர்கள் முடிஞ்சு போச்சு. அங்கே கொடிமரம் இருக்கா, இங்கேயும் ஒரு கொடிமரத்தை ஏற்று, அங்கே விளக்கேற்றுறியா இங்கே ஒரு குத்து விளக்கேற்று, இப்படி இது பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி சமூகங்களில் நீங்கள் மாறினாலுமே கூட கிறிஸ்தவ மதம் வந்து சாதி மாற்றத்துக்கு எந்தவித பங்களிப்பும் செய்யலை. ஆனால் அது கல்வி மாற்றத்தில் பெரும் பங்களிப்பு செஞ்சு. இப்போ தென் மாவட்டங்களில் நாடார் சமூகம் இந்த அளவுக்கு உயர்ந்தது வளர்ந்ததுக்கு மிக முக்கிய காரணங்களில் ஒன்றாக வந்து கிறிஸ்துவ மத மாற்றமும் மிஷினரிகளுடைய கல்வி சேவையும் மிக முக்கிய காரணம். அவர்களுடைய வழித்தடத்தை அப்படியே கையில் பிடிச்சிட்டு இன்றைக்கி சொல்லலாம் இந்து நாடார்கள் பேசிக்கலாம், ஆனால் அன்னைக்கு வந்து கிறிஸ்தவம் தான் வந்து கை கொடுத்தது. இன்றைக்கி சங்கிகளாக மாறிட்டாங்க, ஆனால் அன்றைக்கி கிறிஸ்தவம் தான் கை தூக்கி மேலே தூக்கி விட்டது. எதுக்கு மதம் மாறினாங்க, சமத்துவத்துக்கு வேண்டி தான், என்ன சமமாக சக மனிதனாக மதிக்கிறதுக்கு அது மாறினாங்க. அப்படி கிறிஸ்தவத்துக்குள்ளே மாறினாலும் அந்த சாதிய அடையாளங்கள் இல்லை. ஆனால் இஸ்லாம் வந்து இதில் கொஞ்சம் வேறுபாடை காட்டுது. இஸ்லாத்தில் வந்து நீங்கள் மதம் மாறினீங்கன்னா அங்கே வந்து உடனடியாக இஸ்லாமியர்களாக மாறிடலாம். அங்கே வந்து இந்த தலித் கிறிஸ்தவர் மாதிரி, செட்டியார் கிறிஸ்தவர் மாதிரி, நாடார் கிறிஸ்தவர் மாதிரிலாம் இந்த சாதிய அடையாளங்களோடு அங்கே இல்லை. ஆனால் அங்கே ஒரு சிக்கல் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா பிரிவு இருக்குது. அங்கே லெப்பை மரைக்காயர் அப்படின்னு ஏகப்பட்ட சியா சன்னின்ட்டு ஏகப்பட்ட பிரிவு இருக்குது. அந்த பிரிவுகள் இங்கே வந்து ஏற்றத்தாழ்வுகளாக இல்லை. இங்கே தான் வந்து இப்போ கிறிஸ்தவத்துக்குள்ளே போனால் கிறிஸ்தவ பறையராக தான் இருக்கார், கிறிஸ்தவ நாடாராக தான் இருக்கார். ஆனால் இஸ்லாத்துக்குள்ளே போனால் இஸ்லாம் டைரெக்டாக பேரை மாற்றினா முகமதுன்னு ஏதோ ஒரு பேரை மாற்றி அவர் முஸ்லீம் ஆயிடுவார். ஆனால் என்ன சிக்கலாகும்னா, ஒரு கிராமம்னு இருந்தால் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கிராமத்தில் அக்கம்பரில் இருந்து ஒருத்தர் மதம் மாறிட்டா ஓவர் நைட்டில் வந்து அவர் பேர் மாற்றிக்கலாம், மதம் மாறிக்கலாம், சான்றிதழ் மாறிக்கலாம். ஆனால் வந்து அவர் பறையிறாங்க இல்லை அவர் பல்லர்தாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அவன் அந்த இடத்த விட்டு நகர்ந்து வேற ஒரு பகுதிக்கு கூட குடிபெயர்ந்தோ அல்லது வேற ஒரு நாடுகளுக்கு போகிறதா இருந்தால் அவர் இஸ்லாமிய ரத்தகம் போவார். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பட்டியல் வெளியேற்றத்தில் சொல்கிறீங்கன்னா, இப்போ பட்டியலேருந்து நாங்கள் வெளியேறிட்டோம்னா எங்களுக்கு வந்து அந்த விடுதலை கிடைக்கணும்னு சொல்கிறீங்க. இப்போ பட்டியலில் ஒரு 10-20 சாதிகள் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அந்த 10-20 சாதியும் பட்டியல் வெளியேற்றம் பண்ணிவிடுவோம். எது அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த 10-20 சாதிகள் இருக்காங்கல்ல, இங்கே இருக்கிற வட மாவட்டத்தை சேர்த்து தென் மாவட்டத்தை எல்லாரையும் வெளியேற்றிடுவோம். வெளியேற்றிட்டா சாதி ஒழிஞ்சிருமா? அதான் சொல்கிறேன். இந்த புரிதல் என்னன்னா, தட்டையாக பார்க்கும்போது இப்போ வந்து தேவேந்திர சமூகம் இப்போ அவனான்றாங்க பொருளாதாரத்தில் வலிவடைஞ்சதுனால தான் எங்களை கீழே எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறதுன்னு சொல்லுங்க. கேட்குறது புரியுது. அதாவது எஸ்சி பட்டியலேருந்து வேற ஒரு செக்ஷனுக்கு மாற்றிட்டா இவங்களை வந்து மறுநாளே வந்து உயர் சாதியாக ஆக்கிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான். இதுதான் பொதுவாக கேட்குற கேள்வி. தேவேந்திர சமூகம் வந்து இந்த கோரிக்கை வைக்கும் போதெல்லாம் பொது சமூகத்திலேருந்து உங்களுடைய கேள்வியை நான் அப்படி எடுத்துக்கிட்டேன், பொதுவான எல்லாருடைய கேள்வியாக எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒவ்வொரு நைட்டில் வந்து தேவேந்தர் பேர் மாற்றிட்டாங்க. நேற்று வரைக்கும் நான் சொல்கிறேன், இப்போ நம்ம கூட உரையாடலில் பல்லருங்கிற பேரை வந்து அந்த இது குறிப்பிடுறதுக்காக தான் பயன்படுத்தணும் இல்லையா, நமக்கு அடிப்படையில் உடன்பாடு கிடையாது. ஏன்னா தேவேந்தர்னு பேர் மாற்றிட்டாங்க, பேர் மாற்றின பிறகு நம்ம அதை பயன்படுத்தக்கூடாது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் எடுத்து பாருங்களேன், இதுக்கு முன்னாடி ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த சமூக மக்களை நீங்கள் எந்த வார்த்தையை பற்றி சொல்லியிருப்பீங்க? பல்லர்னு சொல்லியிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி அவங்க போராட்டம் நடத்தி, சட்ட போராட்டம் நடத்தி, அரசியல் போராட்டம் நடத்தி தங்களுடைய பெயரை தேவேந்திரர்னு மாற்றிட்டாங்க. சரியா? இப்போ நம்ம அவர்களை பற்றி உரையாடலோ அரசியல் ரீதியான செய்தியோ எது வந்தாலும் தேவேந்திர குல வேளாளர்னு வருதா? எங்கே பல்லர்னு சொல்ல முடியுதா? ஏன்னா அஃபீஷியலாக மாற்றியாச்சு, தேவேந்திர குல வேளாளர்னு மாற்றியாச்சு. சரியா? அப்போ இது எப்படி நடந்துச்சு? ஒரு 10 ஆண்டுகளில் நடந்துச்சா? இது நாள் வரைக்கும் உங்கள் நாக்கில் பல்லர்னு வந்துக்கிட்டு இருந்துச்சு சார். இப்போ வந்து நாங்கள் வந்து பேரை வந்து மாற்றி சட்ட ரீதியாக மாற்றிட்டாங்க அந்த மக்கள். அதெல்லாம் நம்ம நாக்கில் வந்து இது பல்லர்னு வரலல்ல. யாரோ வந்து எந்த தேவேந்திர உங்கள் நாக்கில் வந்து பிடிச்சி ஏய் சொல்லு அப்படின்னு சொன்னாங்களா? இல்லைல்ல. இயல்பாக எப்படி நடந்துச்சு? சமூக மாற்றம், சிந்தனை, பொதுத்தளத்தில் அந்த வார்த்தை எப்படி பயன்படுத்தப்படுதுங்கிறத பொறுத்து தான் மாறுது. அப்படி தான் வந்து சாணாருங்கிற பேர் வந்து நாடாரம் மாறிச்சு. நீண்ட கால பயணம் அதுக்கு முன்னாடி, அதை நம்ம தனியாக பேசுவோம். இன்னொரு 30 வருஷம் ஆனால் இதெல்லாம் பேர் மாறிடும். பேர் மாறும் மட்டும் இல்லை, சமூக மாற்றமும் நடக்கும். தேவேந்திர சமூகம் இன்றைக்கு அவர்களுடைய கோரிக்கை 100% நியாயமானது. அவர்கள் அட்டவணை பிரிவுலேருந்து வெளியேறதுல நிறைய இது இருக்குது.
முரண்பாடு இருக்குது. என்னென்னா தேவேந்திர சமூகத்திலே இன்னும் கொஞ்சம் பேர் நாங்கள் மேலே வரல, நீ படித்து மேலே வந்த, நீ டாக்டர் ஆகிட்ட, இன்ஜினியர் ஆகிட்ட, நீ மேலே போயிட்ட, அதனால் உனக்கு வந்து இந்த எஸ்சி செக்ஷன் வேணாங்கிற, ஆனால் நாங்கள் இன்னும் படித்து மேலே வரல அப்படின்னு கொஞ்சம் பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நியாயமானது தான், நம்ம அதை மறுக்கல. ஆனால் அதை வந்து அந்த சமூக மக்கள் தான் பேசி அவர்களுக்குள்ள தீர்வு பண்ணிக்கணும் இல்லையா, வெளியிலேருந்து நாம் வந்து அதை வந்து விமர்சிக்கவோ கருத்து சொல்லவோ இது கிடையாது. நம்ம வந்து அதை ஆதரிக்கலாம், அவர்களுக்குள்ளே பேசி முடிவு பண்ணிக்கலாம், அது பண்ணுறதுக்கு நம்ம உறுதுணையாக இருக்கலாம். அந்த வகையில் சீமான் அவர்கள் எடுக்கிற இந்த போராட்டம், இந்த நடத்துகிற இந்த போராட்டம், இது அவர்களுக்கு துணையாக இருப்பதெல்லாம் 100% சரியானது. சீமான் சரியாகவே அதை வந்து அந்த மக்களை கூட்டு போகிறார். இது இன்னைக்கு தேவேந்திர சமூகம் பயணிக்கிற இந்த முதல் படி, அடுத்து பல அட்டவணை பிரிவுலேருந்து பல சமூகங்கள் அதை நோக்கி பயணிப்பாங்க. தென் மாவட்டத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி தேவேந்திர போராடி அவங்களுக்குள்ளே பேசி மாறிடணும், அவங்க வெளியேறணும்னு சொல்கிறாங்க. ஆனால் வட மாவட்டத்தில் இதுக்கான எந்த ஒரு இதுவும் கிடையாது. உங்களுக்கு சார், நீங்கள் வட மாவட்டத்தில் இருக்கவங்களுக்கு இப்போ 2 விஷயம் இருக்குது. இப்போ அதில் தான் சொல்ல வந்தேன். இப்போ எஸ்சி அப்படிங்கிற பட்டியலில் இருந்து சில வசதிகள் கிடைக்குது தானே, சில இடப்பங்கீடுகள் கிடைக்குது, கல்லூரி சீட்டு, வேலை வாய்ப்புகள், முன்னுரிமை, இதெல்லாம் கிடைக்குதுல்ல. இதையெல்லாம் பயன்படுத்தக்கூடியவர்கள் அவர்களுக்கு அந்த இடத்த விட்டுட்டு வெளியே வர்றதுக்கு மன சங்கடமாக தான் இருக்கும். இப்போ கிருஷ்ணசாமி அவர்கள் பட்டியல் வெளியேற்றம்ங்கிற கோரிக்கை வைக்கிறார்ல, அவர் எம்எல்ஏ ஆகிறாரு, அவர் எதன் மூலமானார்? தனித்தொகுதி மூலமாக தான் ஆனார். இப்போ பொது தொகுதியில் நின்னா உடனே எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்களா? இல்லை. அப்போ தனித்தொகுதி மூலியமாக தான் ஆனார். ஆனால் அவருக்கு அதை ஆயிட்டாருங்கிறனால அவர் வந்து அந்த இதிலேருந்தே இருக்கணும் அப்படின்னு சொல்லலை. இப்போதைக்கு இருக்கிற ஆப்ஷன் இது தான். அப்போ அதனால் அதை பயன்படுத்த வேண்டியது இருக்குது. அதே மாதிரி தான் அட்டவணை பிரிவில் இருந்தனால அந்த மக்கள் அந்த செக்ஷனை பயன்படுத்தினாங்க, அதில் வாய்ப்பு கிடைச்சி வேலையில் இருந்தாங்க. இப்போ அவங்கள வேறு செக்ஷனுக்கு மாற்றுங்கங்கிறாங்க. இப்போ வேறு செக்ஷனில் எல்லாருமே இருக்காங்க. எம்பிசி இருக்காங்க, எம்பிசியில் ஒரு குறிப்பிட்ட சாதிகள் இருக்குது, பிசியில் கொஞ்சம் சாதிகள் இருக்குது, அதில் ஒன்றா மாற்றுங்க, இல்லைன்னா எங்களுக்கு தனியாகவே கொடுத்துருங்கன்னு. இப்போ வெளியேற்றிட்டா நிறைய பேர் கேட்குறாங்க, வெளியேற்றிட்டு அவங்களை எங்கே திரும்ப வைக்கிறது? இல்லை, அது வச்சிங்கன்னா அவங்க சண்டை போடுவாங்களா, ஏன் எங்ககிட்ட எடுத்துன்னு? அரசியலில் எல்லாமே வந்து மக்கள் திரள் போராட்டத்தில் தானே அரசியல் ஒவ்வொரு முடிவுகளும் எடுக்கப்படுது. அது மாதிரி இந்த மக்கள் போராடுறாங்க, அதுக்கு தீர்வு சொல்ல வேண்டியது அரசோட சட்டத்தின் கடன், ஆட்சியாளர்களுடைய கடமை. ஒரு பெருந்திரளான மக்கள் வந்து தங்களை சுயமரியாதையாக அட்டவணை பிரிவிலேருந்து வெளியேற்ற கோர்றாங்க. ஒவ்வொருத்தங்களும் எங்களை இந்த சாதியில் சேருங்க, எங்களுக்கு கோட்டா வேணும்னு கேட்குறாங்க. எங்களுக்கு கோட்டாவே வேணாப்பா, எங்களுக்கு சுயமரியாதை தான் முக்கியம்ன்ட்டு வெளியே போகணுங்கிறாங்க. அந்த கோரிக்கையை நம்ம ஆதரிக்க தானே செய்யணும். ஏன் எதிர்க்கணும்? அதுதானே சரியாக இருக்க முடியும். ஏன் எதிர்க்கணும்? தேவேந்திர ஒருத்தவங்க வந்து எங்களை விட்டுருங்கப்பா, நாங்கள் படித்து மேலே வர்றோம், நாங்கள் மேலே போய்கிடுறோம் அப்படின்னு தானே சொல்கிறாங்க. இதை வந்து வரவேற்க தானே செய்யணும். எல்லோரும் கோட்டாவை எங்களுக்கு அது இல்லாமலாம் நிறைய சொல்லுவாங்க, அவங்களுக்கு என்னப்பா எஸ்சி கோட்டா, எஸ்சியில் வந்துடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. தாராளமாக வந்து நீங்கள் பிசியில் இருக்கீங்க, எம்பிசியில் இருக்கீங்க, தாராளமாக உங்கள் சாதியை எஸ்சிக்கு மாற்ற சொல்லி போராடுங்கப்பா. எஸ்சி செக்ஷனில் வந்துருங்க, தேவேந்திர குலத்தை வந்து அவங்க செக்ஷனுக்கு மாற்றிடுங்க. அந்த மாதிரி வட மாவட்டத்தில் கிறிஸ்தவர்கள் கேட்குறாங்க, தலித் கிறிஸ்தவர்கள்னு சொல்கிற அமைப்பு கேட்குறாங்க. இல்லை, முதல்ல இந்த தலித் கிறிஸ்தவருங்கிற சொல்லாடலே மிக தவறானது. அவர்கள் ஒருவேளை பறையர் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், அல்லது தேவேந்திர கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், அல்லது வந்து அருந்ததியர் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம். அப்படி சொல்லுங்கள். அவர்கள் தலித் கிறிஸ்தவர்னு சொல்கிறதே ரொம்ப ஆபத்தான போக்கு. இந்த தலித்துங்கிற வார்த்தையே வந்து ஒரு சமூகத்தின் எழுச்சியை வந்து பிஜேபிக்காரர் தான் அதிகமாக சொல்லுவாங்க. அது ஒரு இன்டர்நேஷ்னல் டெர்மினாலஜி. அந்த இன்டர்நேஷ்னல் டெர்மினாலஜிலாம் ஒன்றுமே கிடையாது. அந்த சமூகத்தை இதை நான் கவனித்த வரைக்கும் அது எந்த வகையிலும் மேலே கொண்டு போனதில்லை. அது ஒரு செக்ஷனாக, ஒரு வட்டமாக அவர்கள் இன்னொரு பேரா பரிணாமம், அவ்வளோதானே ஒழிய அது வந்து தனித்த அந்த சமூகத்தை விடுதலை அடைய செய்யாது. தலித்துன்னு சொல்லி அவர்களை மேலும் கீழே தான் இழுத்து விடும். தாழ்த்தப்பட்டவர், ஆதி திராவிட, ஹரிஜனன் அப்படின்னு விதமாக பேர் வைக்கிறாங்க. அது மாதிரி இழுத்து விடும். ஒவ்வொரு சமூகங்களும் தேவேந்திர குல வேளாளர் முன்னெடுத்த மாதிரி ஒவ்வொரு சமூகங்களும் பயணித்தால் அடுத்த கட்ட ஒரு இப்போ வந்து கேட்டால் உடனே நாளையிலே வந்து என்ன கவினுக்கு பொண்ணு கொடுத்துருவாங்களா, என்ன வெட்டி கொட்ட மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இது கவினுக்கு நடந்தது எங்கொன்றோ அங்கொன்றோ இந்த மாதிரியான ஒவ்வொரு சம்பவங்கள். இதை வச்சுட்டு மொத்த சமூகத்தையும் முடிவு பண்ணுவாங்க. மொத்த கவினுக்கு பொண்ணு அந்த பொன் வீட்டார் செஞ்ச மாதிரி அந்த சமூகத்தை சேர்ந்த எல்லாருமே அப்படியே இருக்காங்களா? கிடையாது. சொல்லப்போனால் இதை வெளியே கொச்சையாக அப்படி சொன்னால் எஸ்சி செக்ஷனை வந்து ஒரு சிறை கூடமாக கருதுகிறாங்க. அதுலேருந்து வெளியே ஒவ்வொரு சமூகங்களும் மாட்டிக்கிட்டாங்க. ஸோ அதாவது இந்த சுயமரியாதையின் அடிப்படையில் வெளியே வர விரும்புகிறாங்கல்ல, அவங்க எல்லாருமே தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. எங்களையும் வெளியேற்றுங்க. எவ்வளோ வள்ளுவர்கள் சொல்கிறாங்க, பறையர்களே எவ்வளோ பேர் சொல்கிறாங்க, பின்னூட்டங்களில் பாருங்கள், பறையர்கள் எவ்வளோ பேர் சொல்கிறாங்க, சாம்பவர்கள் எவ்வளோ பேர் சொல்கிறாங்க. அது ஒவ்வொரு செக்ஷன்லையும் இதே சாம்பவர்கள் வேறு ஒரு வட மாவட்டத்தில் எம்பிசி பட்டியலில் இருக்காங்க. அப்படி ஒரு செக்ஷனில் பிரிக்கும் போது ஒரு மாவட்டத்தில் இந்த செக்ஷன் மாவட்டத்தினுடைய அமைப்பை பொறுத்து மாறிடுது. இப்போ இந்த பல்லர்கள் தான் வட மாவட்டத்தில் பள்ளிகளாக இருக்காங்க. அதனால தான் ஒருதாய் பிள்ளைங்கிற அரசியல் மாநாடுலாம் ராமதாஸ் அவர்கள் எடுத்தார்கள். ஆனால் இவர்கள் எம்பிசியில் வந்துட்டாங்க, அவன் எஸ்சியில் மாட்டிக்கிட்டாங்க.
அந்த விழிப்புணர்வு அந்த இல்லை. அதுவும் இல்லாமல் ஒரு காலகட்டத்தில் பொதுவாக கிராமப்புறங்களில் இந்த மாதிரியான அரசு திட்டங்கள் இதெல்லாம் கொண்டு வரும்போது எங்கே நமக்கு சலுகை கிடைக்காம போயிருமோ அப்படிங்கிறதுல தங்களோட எங்கே என் பேரையும் சேர்த்துருப்பா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அப்படி பல சமூகங்கள் தங்களுடைய பேர்களை இந்த எஸ்சி பட்டியலில் சேர்த்துட்டாங்க. அதிலே எஸ்சி செக்ஷன்லேயே பல ஆண்ட பரம்பரைகள் இருக்காங்க, பல அறிவு சமூகத்தவர்கள் இருக்காங்க, நிலக்கிழார்கள் பல பேர் இருக்காங்க. ஆனால் இப்போ ஒவ்வொருத்தட்டையும் தனித்தனியாக போய் கேட்டு இப்போ உங்களை எஸ்சியில் சேர்க்கணுமா அப்படின்னு கேட்டாங்களா, அதிலே வந்து செழிப்பாக இருந்து நிலப்புலன்களோட மற்ற பிசி சாதிகள் பல சாதிகள் வந்து எஸ்சி செக்ஷனில் இருக்கவங்க வீட்டில் வேலை பார்த்துருக்காங்க. அவங்ககிட்ட வந்து இவங்க வந்து கேட்டாங்களா, அந்த நபர்கிட்ட போய் எப்போ உங்களை நாங்கள் எஸ்சியில் சேர்க்குறோன்னா கேட்டாங்க. அவனாலாம் பொதுவாக ஆய்வுபடுத்தி இந்த சமூகங்கள்லாம் வந்து அன்டச்சபிலிட்டி, அதனால் இந்த செக்ஷன் அப்படின்னு போட்டு சேர்த்துட்டாங்க. இந்த சமூகம்லாம் இந்த செக்ஷன் அப்படின்னு அவங்கள சேர்த்துக்கிட்டாங்க. அதில் விருப்பமே இருக்காது. எஸ்சி செக்ஷனில் ஒருத்தன் இப்போ தேவேந்திர சமூகம் மாதிரி விருப்பமே இல்லாமல் அவங்க அதில் மாட்டினவங்களும் இருக்காங்க. ஒரு காலத்தில் அந்த கோட்டாஸ் இதெல்லாம் வந்து இடஒதுக்கீடு கிடைக்குது, நமக்கு சீட்டு கிடைக்குது, ஸ்காலர்ஷிப் கிடைக்குது, இதெல்லாம் வந்து ஒரு பயனாக தான் இருக்கும். ஆனால் படித்து மேலே வந்தாலும் வந்து உங்களுடைய மதிப்பீடுகள் வந்து மாறலை. எதிரில் இருக்க முட்டாள் தான், நம்ம அதுக்காக இதை சொல்லலை. அவன் மாறணுங்கிறதுக்காக நாம் நம்மளை இது பண்ணிக்கணும்னு அவசியமும் கிடையாது அப்படிங்கிறதும் தேவேந்திர சமூக மக்களோட இது தான். ஆனால் பொதுவிலே அந்த செக்ஷனே வந்து என்ன செக்ஷன் ஆகிட்டு, ஒரு நிறுவனம்னு எடுத்துக்கிட்டால் அந்த நிறுவனத்தில் ஓனர் இருப்பார், மேனேஜரு, கிளர்க்கு, அதுக்கப்புறம் ஒரு பியூனு, 4 செக்ஷன் வந்துட்டா. அதே மாதிரி தான் வந்து பிராமணர்கள் சொல்கிற மனு தர்மத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள், 4 செக்ஷன் வந்துட்டா. இப்போ இந்த இடஒதுக்கீடு வாங்கலை, ஓசி, ஓப்பன் கேட்டகரி, பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, 4 செக்ஷன் வந்துட்டா. இதுவும் அப்படியே இருக்குது, இதுவும் அப்படியே இருக்குது. அதே தாங்க அவன் சொன்ன மனு தர்மத்தில் சொன்ன சூத்திரர்களோட அதில் கூட இந்த எஸ்சி எஸ்டி கூட சூத்திரர்கள் கிடையாது. இவர்கள் இந்த சமூகத்தவர்கள் அந்த வர்ணத்துக்குள்ளே வராதவர்கள். ஆனால் நடைமுறையில் என்ன ஆகிப்போச்சு, அந்த 4 வர்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த கோட்டா சிஸ்டமே இருக்குது. இது வந்து மனு தர்மத்தில் எப்படி இந்த சாதிகள் சிக்கி இருக்கோ அதே மாதிரி தான் இந்த கோட்டா சிஸ்டத்தில் அடைபட்ட சாதிகள் சிக்கியிருக்கு. இதில் என்ன சிக்கல் ஆகிப்போச்சுன்னா, அந்த மனு தர்மத்தில் எப்படி வந்து பிராமணர்களுக்கு அந்த பிராமணர் அப்படின்னு சொல்கிறதுல இது பிரச்சனை இல்லை, சத்திரியர்கள்னு சொல்கிறதுல பிரச்சனை இல்லை, வைசியர்னு சொல்கிறது பிரச்சனை இல்லை, கடைசியில் சூத்திரர்களை மட்டும் தானே இது பண்ணாங்க. அதே மாதிரி தான் இதில் வந்து ஓசி பிரச்சனை இல்லை, பிசி பிரச்சனை இல்லை, எம்பிசி பிரச்சனை இல்லை, எஸ்சி எஸ்டியே கொண்டு வந்துட்டாங்க. இதில் அது சூத்திரர்கள் கூட கிடையாது, ஆனால் அதை சூத்திரர்கள் மாதிரி ஆக்கி விட்டாங்க. அப்போது ஒரு செக்ஷன் வளர இந்த மக்களை வந்து எப்படி வந்து வகைப்படுத்தி கொடுக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி வகைப்படுத்துறதான் மனு தர்மம் பண்ணது. வகைப்படுத்துறது அம்பேத்கரும் இதே வகைப்படுத்தல் தான் பண்ணியிருக்காரு. இந்த வகைப்படுத்தல் அம்பேத்கர் அவர்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்றப்பல அது மறுபரிசீலனை செய்யப்படணும் அப்படிங்கிறது இருக்குல்ல. இங்கே இடஒதுக்கீடு அப்படிங்கிறது தேர்தல் அரசியலோட இடம் பெறுது. தேர்தல் அரசியல் இருக்கிற வரைக்கும், இந்த சாதி அரசியல் இருக்கிற வரைக்கும் இந்த கோட்டா சிஸ்டம் ஒழிக்கப்படாது, சாதியும் ஒழிக்கப்படாது. ஏன்னா இப்போ சாதியை பாதுகாக்கிற பலப்படுத்துகிற வேலையை இடஒதுக்கீடு செய்கிறது. இந்த இடஒதுக்கீடுங்கிறதே இல்லைன்னு சார். படிக்கிறவன் அவனுக்கு அதிக மார்க் எடுத்தால் அவனுக்கு வந்து சீட்டு கிடைக்கும், நல்லா படித்தவன் நல்ல மேலே போவான் அப்படிங்கிற ஒரு செட்டப் வருதுன்னு வைங்களேன். இது சொல்கிறதுனால நான் இடஒதுக்கீடு எதிரானவங்க கிடையாது, நான் திரும்ப அதை வலியுறுத்துறேன். இப்போ நல்லா படிக்கணும்னு வைங்களேன், யாருக்கும் நாங்கள் வந்து இன்னும் எம்பிசி சார், நாங்கள் எஸ்சி சார், பிசி சார் அப்படின்னு யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சாதியை தூக்கிட்டு போக வேண்டிய அவசியமும் கிடையாது. அவர் வீட்டு பிள்ளை படிச்சிருக்கு, மேலே போயிருக்குப்பா, அப்படித்தானே போகும். நீங்க படிச்சா சீட்டு கொடுத்துலான்னு சொல்லுவாங்க. ஓகே, ஆனா படிக்கிறதுக்கான வாய்ப்பு உனக்கு கிடைக்குது, எனக்கு கிடைக்கல. இல்ல அதைத்தான் சொல்றேன். அப்ப கேக்குறாங்கல்ல, இல்ல அந்த செட்டப் வரணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து சொல்றோம். பாதிக்கப்படுறவங்கள கை தூக்கி விடுறதுக்கு இந்த செட்டப் வேணும். அந்த செட்டப்போடைய பின்விளைவுகளை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் அந்த செட்டப்பை வரவேற்கிறேன். ஆனால் அந்த செட்டப்பில் இடஒதுக்கீடு செட்டப்பில் இப்படி ஒரு பின்விளைவுகள் இருக்குது. இந்த பின்விளைவுகள் தான் வந்து இந்த சாதி இறுக்கத்தை மேலும் மேலும் வலுப்படுத்துது, பாதுகாக்குது. இப்போ பிசியாக இருக்கு, சாதியாக இருக்குது, எம்பிசி சாதியாக இருக்குது, எஸ்சி எஸ்டி இப்போ தேவேந்திர குலத்தை ஏன் வந்து எம்பிசியில் சேர்க்கக்கூடாது? அதில் இருக்கிற போராடியவர்கள் தானே, வன்னியர்கள்லாம் பேர் மாறிட்டாங்க, போராடினவர்கள் தானே, ஒரு தாய் பிள்ளைகள் இது நடத்தினவர் தானே, பல்லர்கள் எங்கள் தாய் ஒரு தாய் பிள்ளைகள் தான். நாங்கள் சேர்த்துக்கிட்டா என்ன பிரச்சனை பேர் யாரோ அதான் போராடியவர்கள் வன்னியர்கள். ஆனால் அதை வந்து கருணாநிதி அவர்கள் நயவஞ்சகமாக வந்து எத்தனை சமூகங்கள் மற்ற சமூகங்கள்லாம் சேர்த்து அவர் சமூகத்தையும் சேர்த்து உள்ளுக்குள்ளே இது பண்ணிட்டார்ல. உயிர் தியாகம் செய்தவர்கள்லாம் வன்னியர்கள். கொண்டு வந்த யார்கிட்டையும் கேட்டாங்களா எப்படி சேர்த்துக்கிட்டீங்க? அது மாதிரி இதை ஒன்று சேர்த்துருங்க. தேவேந்திர குல வேளாளர்கள் அவங்களே உள்ள சேர்த்துருங்க. யாரையும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா,
எஸ்சி எஸ்டி வந்து மக்கள் எம்பிசி ஓபிசி மக்கள் அளவுக்கு வளர்ந்துட்டாங்கன்னா இந்த இடஒதுக்கீடை ஒழிச்சிடலாம் அப்படின்னு தான் அம்பேத்கர் வந்து சட்டத்தை எழுதினார். அது வந்து ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு அப்புறம் அம்பேத்கர் அவர்கள் எங்கேயுமே அவருடைய தன்னுடைய சாதி அவர் விட்டு கொடுத்ததில்லை. அவர் மகர் அப்படிங்கிறத அவர் வந்து எந்த இடத்துலையுமே தாழ்வாகவோ இதாவோ கருதவோ இல்லை. இங்கே தான் வந்து சாதியை வந்து இது பண்ணி இது ஒழிக்க போகிறேங்கிற இது இல்லை. அம்பேத்கர் சாதியை ஒழிக்கிறதுக்கெல்லாம் இது பண்ணல. சாதி ஒழிக்கணும்னா அவர் அம்பேத்கர் மகரை முதல்ல ஒழிச்சிருப்பார். அப்படி ஒழிக்க முடியாதுங்கிற யதார்த்தம் நடைமுறையில் இது என்ன வந்து இதாக படம் வரைஞ்சிட்டு அழிச்சு போடுறதா, இது ஒரு இனக்குழுக்களாக உருவாக்கப்படுறதா இந்த சாதிய அடையாள பெயர்கள் எல்லாமே. அது தொழில் பொருளாதாரத்தில் மேலே கொண்டு வந்துடலாம். பொருளாதாரியில் மேலே வந்துட்டா அவன் வந்து இவனுக்கு தாழ்வாக இருக்க மாட்டான். அவ்வளோதானே. இப்போ நம்ம ஒரு அலுவலகம் இருக்குது, அலுவலகத்தில் ஒரு பீன் இருக்காரு, அவருடைய பையன் படித்து ஐஏஎஸ் ஆகிட்டோம்னா அந்த செட்டப் மாறிடும்ல. அவர் திரும்ப இங்கே வந்து பியூனாக வேலை பார்க்க வேண்டியது இல்லைல்ல. நீங்கள் இன்னொரு பியூனை தேட வேண்டியிருக்கும். இப்போ இங்கே வந்து மேனேஜராக இருக்கிறவருடைய பையன் ஒழுங்காக படிக்கலை, அவன் வேற ஒரு கம்பெனியில் போய் பியூனாக தான் வேலை பார்க்கணும். பியூன் பையன் ஐஏஎஸ் இப்படி மாறிடும்ல. அதுக்கு தான் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, எஸ்சி எஸ்டி மக்களுக்கு மட்டும் அந்த இடஒதுக்கீடை வச்சுருங்க, எம்பிசி ஓபிசி ஓசி அதர் காஸ்ட் எல்லாரையுமே ஒரே கேட்டகரியாக பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க. எதனால் அப்படின்னா இவங்க எல்லாரும் போட்டி போடுறதுக்கான அவங்களுடைய அளவுகோல் எல்லாமே கரெக்டாக இருக்கும். பிசி எம்பிசி எல்லாருக்கும் ஒரு அளவுகோல் இவங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது, இவங்க 2 பேரும் இப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அது சிக்கல், அது இன்னும் சிக்கலாகும். நீங்கள் அப்போ ஒன்று உருவாக்கமாக இருந்திருக்கணும். பிசி எம்பிசியில் இருக்கவங்க எல்லாருமே ஒரே வாழ்வாதாரத்தில் இருக்காங்களா, ஒரே வாழ்நிலையில் இருக்காங்களா? பிசி எம்பிசியில் தான் இருக்காங்க வண்ணார்கள், ஒரே வாழ்நிலையா, ஒரே சமூக அந்தஸ்தா, நாவிதர்கள் இப்படி எடுத்துக்காங்களேன். எத்தனை சமூகங்கள் இருக்குது அதில். அப்போ ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரே அந்தந்த அளவு சம பொருளாதார இதில் இருக்காங்களா? அவங்க எப்படி நீங்கள் ஒரே தரத்தில் இது பண்ண முடியும்? எல்லாத்தையும் கை தூக்கி விடுறதுன்னு நோக்கம். அப்போ முடியாது. அப்போ வெறும் எஸ்சி எஸ்டி மட்டும் விட்டுட்டு அடிப்படையில் இந்த கோட்டா சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னா அந்தந்த செக்ஷனில் இருக்கிற பாதிக்கப்பட்டவர்களை அந்தந்த செக்ஷனை சேர்ந்தவர்கள் தான் பாதிப்பு அடைய வைக்கிறாங்க மேலும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்காங்களேன், ஒரு பிசியில் இருக்க ஒரு பேங்க் ஆஃபீஸர் பையன் அல்லது ஒரு எஸ்சி எஸ்டியில் இருக்க ஒரு பேங்க் ஆஃபீஸர் பையன், பிசியில் எடுத்து விடமே வரல, அந்த பேங்க் ஆஃபீஸரோடைய பையன் 1101 மார்க் எடுக்கிறான். சரியா? அதே பிசியில் இருக்கிற ஒரு கொத்தனார் வீட்டு பையன் 1100 மதிப்பெண் எடுக்கிறான். இப்போ ஒரு மதிப்பெண்ணில் பேங்க் ஆஃபீஸர் மாவன் சீட் வாங்கிட்டு போயிடறான். இப்போ இந்த சீட்டை வேற எம்பிசிக்காரன் யாரும் பிடுங்கினாங்களா? இல்லை. ஓசிக்காரன் யாரும் பிடுங்கினாங்களா? யார் வாங்கினா அந்த சீட்? பிசி. அப்போ இதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஒவ்வொரு செக்ஷன்லேயும் நீங்கள் வந்து கிரிமி லேயர் அதாவது பொருளாதார அடிப்படையில் தகுதி அந்த கோட்டாவை ஒரு முறைக்கு இருமுறைக்கு மேலே அதை பயன்படுத்துறதுக்கு ஒரு வரையறை இருக்கலாம். நம்ம அதை அதுக்கும் ஒரு பதில் சொல்கிறாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, ஏங்க தலைமுறையாக மறுக்கப்பட்டவங்களுக்கு வந்து ஒரு தலைமுறை 2 தலைமுறை வரட்டும். சாமிகளா, தலைமுறையாக யாருக்குள்ள வாய்ப்பை யார் மறுக்கிறா? இப்போ நான் அதான் தெளிவாக சொன்னேன். பிசியோட சீட்டை யாராவது ஒரு ஐயர் பிடுங்கினாரா? ஐயங்கார் பிடுங்கினாங்களா? செட்டியார் பிடுங்கினாங்களா? யார் பிடுங்கினா? அப்போ இந்த கிரிமினல் லேயர் வந்து எஸ்சி எஸ்டி மட்டும் சொல்கிறீங்களா இல்லை எல்லாருக்கும்? எல்லா செக்ஷனுக்கும் சொல்கிறேன் நான். எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் இல்லை, எம்பிசிக்கு பிசிக்கு எல்லா செக்ஷன்லையும் இருக்கும். அதில் இப்போ அனிதாவை எடுத்துக்காங்களே, அனிதாவுடைய வாய்ப்பை வந்து யாருக்கு போயிருக்கும்? அனிதாவோட ஒரு 100 மார்க்கு 10 மார்க் கூட எடுத்த ஒரு பையன் அதே செக்ஷன் உள்ள பையன் தான். சரியா? அப்போ நம்ம அந்த செக்ஷன் அந்த பையன் ஒரு நல்ல மெட்ரிகுலேஷனில் ஒரு இதில் படித்த ஒரு ஆங்கில கல்வியில் கான்வென்ட்டில் படித்த பையனாக இருப்பான். ஒரு பெரிய இதையும் தடுக்குது தான் நீங்கள் நீட்டு அது போல் எக்ஸாம்லாம் கொண்டு வந்து நீட்டை நான் 100% மறுக்கிறேன். நீட்டுங்கிறத நம்ம வந்து ஒட்டுமுழுதாக நம்ம ஸ்கூலில் அவுட் ஆஃப் மார்க் எடுத்திருந்தா அவங்க எப்பயும் உள்ளே போயிருப்பாங்களே. நீட்டு மூலமாக வந்து சதி செஞ்சாங்க, அது தனி. இந்த செக்ஷனில் ஒருத்தர் படித்து மேலே அவர் பேங்க் ஆஃபீஸர் ஆகிட்டார்ல, அந்த பேங்க் ஆஃபீஸருக்கு கோட்டாவை கட் பண்ணுங்கிற ஒரு பையன் அவர் மவன் அதுக்கப்புறம் படித்து மேலே வரலாம், அது கொழுப்பு. ஆனால் கொத்தனார் பொண்ணு அனிதா படித்து வர்றது வாய்ப்பு கொடுக்கணும். எனக்கு பேங்க் ஆஃபீஸர் மாவன் எஸ்சியில் இருக்கிற ஒரு பேங்க் ஆஃபீஸர் மாவும் முக்கியமாக, கொத்தனார் இருக்க அனிதா முக்கியமானா அனிதா தான் முக்கியம். அப்போ அனிதாவுக்கு தான் வாய்ப்பை கொடு. எஸ்சி இவருக்கு கட் பண்ணு, பேங்க் ஆஃபீஸர் மாவனு கட் பண்ணு, அவர் எஸ்சியாக இருந்தாலும் சரி பிசியாக இருந்தாலும் எம்பிசியாக இருந்தாலும் கட் பண்ணு, கோட்டாவை கட் பண்ணு. சரிங்களா? இதை தானே நியாயமாக நீங்கள் பேசணும். உண்மையிலே அக்கறை உள்ளவங்க அடித்தளத்தில் இருக்க மேலே வரணும்னு நினச்சால் யாருக்கு கை தூக்கி விடணும்? ஆனால் இதை எல்லாத்தையுமே நாடகமாக அப்படியே மடை மாற்றி யாரோ வந்து ஓசியில் இருக்கவங்க இவங்க சீட்டெல்லாம் பிடிச்சிக்கிட்டு இருக்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு எஸ்சி எஸ்டி சீட்டை ஒரு ஓசிக்காரம் பிடுங்கிறதில்ல, ஒரு எம்பிசி சீட்டை ஒரு ஓசிக்காரம் பிடுங்கிறதில்ல, ஒரு பிசிக்குள்ளே இவங்களுக்குள்ளே தான் இவங்க இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அதை தானே சரி பண்ணணும். அப்போ அதுக்குள்ளே அழுத்தமாக கொண்டு வாங்க, வரையறை கொண்டு வாங்க. இந்த ஒரு முறை கோட்டாவில் படித்து மேலே வந்தவருடைய பிள்ளைக்கு அடுத்த முறை அந்த இதில் கிடையாது.
இதை செய்யுங்களா. இப்போ நம்ம சொன்னால் இதை சொன்னோம்னா நம்ம சங்கி பார்த்தீர்களா, கம்யூனிஸ்ட் வாழ சங்கி பார்த்தீர்களா, இடஒதுக்கீடுக்கு எதிராக பேசுகிறார் அப்படின்னு. இது இடஒதுக்கீடு எதிராக நான் 100% இடஒதுக்கீடுக்கு ஆதரவாக இருக்கேன். இப்போ தேவேந்திரகுல சமூக மக்களுடைய இந்த கோரிக்கை பயணம்ங்கிறது மிக சரியானது. அதில் உள் முரண்பாடுகள் இருந்தால் அந்த சமூக மக்கள் அவர்களுக்குள்ளே பேசி அவர்கள் முடிவு பண்ணி அந்த பயணத்தை தொடரணும். ஆனால் 99% நான் கவனித்த வரைக்கும் தேவேந்திரகுல சமூக மக்கள் தங்களுக்கு இந்த எஸ்சி பட்டியலில் எஸ்சி அட்டவணை பிரிவிலேருந்து வெளியேறி வேறு ஒரு பிரிவுக்கு மாற்றணுங்கிற கோரிக்கையை வலியுறுத்துகிறாங்க. அது அவன் தனிநபர் வளர்ச்சி, ஒரு தனிநபராக ஒரு தேவேந்திர குலத்தை சேர்ந்தவர் ஐஏஎஸ் ஆகலாம். ஆனால் சமூகம் கீழ்நிலையில் இருந்துச்சுன்னா அவர் ஐஏஎஸ் ஆனாலும் அவர் வந்து தேவேந்திர குல வேளாளர்னு சொல்ல முடியாது. அப்போ அந்த சமூகமும் சேர்ந்து அந்த சமூக பெயரும் சேர்ந்து வளரணும். அப்போ அதுக்கு வந்து நீண்ட பயணம் இருக்குது. இப்போ இன்றைக்கி மாறினோடனே இவங்க மாற்றினா எஸ்சி பட்டியல்னோடனே நாளைக்கே வந்து இதாகிடுவாங்களா, எல்லாம் பிசிக்காரங்களாம் பொண்ணு கொடுத்துருவாங்களா, எம்பிசி பொண்ணு கொடுத்துருவாங்களான்னு கேட்குறது அபத்தமான வாதம். அந்த பொண்ணு கொடுக்குறது பொண்ணு எடுக்கிறதா முக்கியம். அது ஒரு நீண்ட பயணம். இப்போ பிசி எம்பிசியில் இருக்கவங்களாம் மாறி மாறி பரஸ்பரம் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்கிட்டே இருக்காங்களா? அங்கே இங்கே காதல் நடக்கும்போது இயல்பாக நடந்துக்கிறது ஒரு அக்செப்டபிள் வருது இல்லை. அதே மாதிரி வர்றதுக்கான பயணத்தை தேவேந்திரகுல சமூகம் முன்னெடுத்திருக்காங்க. அதை நம்ம 100% வரவேற்க வேண்டும். இதில் என்ன முரண்பாடு இருந்தாலும் இது சீமான் அவர்கள் இந்த எடுத்திருக்க இந்த முன்னெடுப்பும் தேவேந்திரகுல சமூகம் வந்து தங்களுடைய பயணத்தை வீரியமாக எடுத்துக்கொண்டு பயணிப்பதும் 100% ஆதரிக்க வேண்டியது. நம்ம வந்து அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்வோம். நல்லது. தேவேந்திரகுல வேளாளருடைய போராட்டங்கள், அவங்களுடைய நோக்கம், அவங்க எல்லாம் சரியாகட்டும். அவங்க எப்படி முடிவு பண்ணுறாங்களோ நடக்கட்டும். அரசியல் களம் மாறதை வச்சு பார்க்கலாம் சார். தொடர்ந்து பேசுவோம். ரொம்ப நன்றி.